அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மரோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 745 partir de 745 part 745. நாங்கள் இன்றைய படிக்க போகிற பாடம் லே ஸ்லாபன். கொஞ்சம் ஸ்லாப் இன்றைக்கு மிச்சம் நேற்றையாண்ட மிச்சம் தொடர போகிறோம். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று உங்கள் எல்லோரிடம் 4 கேள்விகள் கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி வாஷ்ண்டா பசு அல்லது மாடு ரெண்டும் வரும். பசு தான் அதுக்கு கரெக்ட். ஓகே, வாஷ்ண்டா பசு, சூரியண்டா எலி, மெலாதண்டா வருத்தம் சிக் அல்லது நோய், வச்சியோகண்டா கார் மகிழுந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜேம்லர் அவர்கள், ரஃபிகா அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், நேவிஸ் அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் நேற்று இதோட பான்ஸோட விட்டேன் நான் இல்லையா. இது நீங்கள் எல்லாரும் படியுங்க. இதுக்குள்ளே நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸர்சைஸ் அப்படி செய்யக்கூடிய மாதிரி தரேன். ஓகேயா? சரி, எல்லோரும் இந்த ஸ்பெல்லிங்களை பாடமாக்குங்கோ. அதோட இனி நீங்கள் இதெல்லாமே பொக்காபுலர் தான், அது நீங்கள் இனி மறக்காமல் இருங்க. சரியா? இப்போ இதில் 50 ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுகளையும் நீங்கள் கவனம் எடுத்து இனிமேல் பாடமாக்கி வச்சுடுங்க. ஓகேயா? சரி, இன்றைக்கு நாங்கள் பேன்ஸோட இன்றைக்கு படிக்க போகிறது நேஜ். நேஜ் என்றா பனி, ஸ்னோ. பொம் pomme, jupe, jupe. Okay, nage, pomme, jupe. அடுத்தது bateau என்ன? bateau படகு, boat. bateau. fusée rocket. ராக்கெட்டை தான் ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்களாக்கும், ராக்கெட். ஓகே, எப்படின்னாலும் ஃபியூசே. தொம்பூர் அண்டா ட்ரம், அந்த ட்ரம் செட், இந்த இதுக்கு அடிக்கிற ட்ரம் செட். ஓகே, அதுதான் இந்த தொம்பூர். அடுத்தது ஃபோர்மி என்றா எறும்பு, ஃபோர்மி. ஓகே, அடுத்தது பேபி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தை, பேபி, பிறந்த பிள்ளைகளை சொல்கிறது பேபி என்று. ஓகே, பேபி என்றா குழந்தை, பேபி. பொம்பியே என்றா தீயணைப்பு வீரர், பொம்பியே. ஃபயர் ஃபைட்டர் என்று சொல்லுவோமே நான் இங்கிலீஷில். ஃபயர் ஃபைட்டர், தீயணைப்பு வீரர், பொம்பியே. garçon என்றா பையன், பாய். mouton ஆடு, கோட் எல்லாமே இதுக்குள்ள உங்களுக்கு வரும். இங்கிலீஷில் கோட் என்று சொல்லுவோம், ஆடு என்று சொல்லுவோம். ஷீப்பும் வரும். ஓகே, மூத்தம் கொமனாக சொல்கிறது மூத்தம். புஜி என்றா கேண்டில், மெழுகுதிரி. vélo மிதிவண்டி அல்லது பைசிக்கிள், சைக்கிள் எப்படின்னா. மெலோன்னு சொல்லுவோம் இங்கே, முளம் ஏண்டா முலாம்பழம், தமிழில் அதுக்கு பேர் முலாம்பழம். சரியா? அப்போ உங்களுக்கு இன்றைக்கு நான் பக்கத்தில் தமிழும் இங்கிலீஷும் எழுதி இருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆல்ஃபபே படிக்கக்குள்ள மற்ற ஃபோனிக் படிக்கக்குள்ள எல்லாம் இது நாங்கள் படிச்சுனாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அந்த முதல் வீடியோக்களை போய் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொக்காபுலர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? bateau, fusée, tompour, fourmi, tompour, fusée, bébé, pompier, garçon, mouton, bougie, vélo, moulon.
மெலோன்னு சொல்லுவோம். மெலோ. melon, vélo, bougie, mouton, garçon, pompier, bébé, fourmi, tempo, fusée, bateau. OK? Nage, pomme, jupe. சரியா? இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து அதோட இன்னொன்றும் இருக்குது. எலிஃபோன். ஓகே, அப்போ உங்களுக்கு 30 போயிடும். எலிஃபோன். எலிஃபோன் ஜானை. எலிஃபென்ட். ஓகே, எலிஃபோன் ஜானை. ஓகே, அப்போ உங்களுக்கு 30. சரி, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து ஃபோர்மி என்றா என்ன? சரியா? ஃபோர்மி. அடுத்தது பொம்பியே என்றா என்ன? அடுத்தது பூஜி என்றா என்ன? அடுத்தது ஜுப் என்றா என்ன? அடுத்தது பேத்தோ என்றா என்ன? சரியா? இவ்வளோ கேள்வி. திருப்பி சொல்கிறேன். ஃபோர்மி, பொம்பியே, பூஜி, பேத்தோ, ஜுப். சரியா? திருப்பி. ஃபோர்மி, பொம்பியே, பூஜி, பேத்தோ, ஜுப். இந்த 5 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். மெஸ்ஸி.